கூகுள் அக்கௌண்ட் வந்து எதுலன்னா கிரியேட் பண்ணலாம். கூகுள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம். நம்ம கூகுள் குரோம் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மேலே சர்ச் போய் கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்தோம்னா கீழே சஜஷன்ஸ் காட்டும். ஸோ கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 லிங்க்லேயே வந்து நமக்கு கிளிக் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம கிரியேட் ஃபர்ஸ்ட் லிங்க் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். கிரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு இங்கே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்கணும். லாஸ்ட் நேம்ன்றது இனிஷியல் பெட் நேம் அந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ யூசர் நேம் சூஸ் பண்ணுற இடத்துல கொடுக்கணும். அப்புறம் பாஸ்வேர்ட்ஸ் 2 டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட பர்த்டேவை மந்த் டே இயர் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். தென் ஜெண்டர் சூஸ் பண்ணணும். ஃபீமேல் மேல் அந்த மாதிரி ஏதாவது 3 சாய்ஸஸில் சூஸ் பண்ணணும். தென் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். கண்ட்ரி சூஸ் பண்ணி அந்த இதோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, நம்ம அக்கௌண்ட்டை செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம பாஸ்வேர்டை ஃபர்கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் மெசேஜ் நம்மளோட நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து கன்வே ஆயிரும். ஸோ கரண்ட் இமெயில் அட்ரஸ் இருந்தால் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இதுவும் ஒரு அக்கௌண்ட்டை வந்து செக்யூராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு வழி. தென் நம்ம ரோபோட் இல்லை அப்படின்றதுக்காக ஒரு வெரிஃபிகேஷன். இந்த கேப்சா அந்த பிக்சரில் என்ன தெரியுதோ அதை வந்து கீழே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணணும். தென் லொக்கேஷன் செலக்ட் பண்ணி கூகுளோட டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸையும் ப்ரைவசி பாலிசியும் அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் கொடுக்க வேண்டியது. ஸோ ஒன் பை ஒன்னாக டேட்டாவை என்ட்ரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் யூசர் நேம் சூஸ் பண்ணணும். இதில் வந்து ஏபிசி லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 நம்பர்ஸ் அண்ட் டாட் கம் அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரி பீரியட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுக்கறது யூசர் நேமோட சேர்த்து @gmail.com அப்படின்னு வரும். ஸோ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்க பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த் அந்த இதில் வரும். 2 ஷார்ட் குட் ஸ்ட்ராங் அந்த மாதிரி இதோட ஸ்டேட்டஸ் அந்த சைடு வரும். திரும்ப பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம யூசர் நேமையே பாஸ்வேர்டாக வச்சனால இந்த எரர் காட்டும். காமன் வேர்ட்ஸ் ட்ரை அதர் அந்த மாதிரி நம்மளோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அந்த மாதிரி சொல்லும். ஸோ நியூ பாஸ்வேர்ட் திரும்ப அதை கிரியேட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்து திரும்ப அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணணும். தென் நம்மளோட பர்த்டே நம்மளோட கூகுள் கான்டாக்ட்ஸ் ஷோ ஆகும், அதை சூஸ் பண்ணணும். மந்த் டே இயர் ஃபார்மேட்டில் சூஸ் பண்ணணும். தென் ஜெண்டர் சூஸ் பண்ணணும். மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக அண்ட் அக்கௌண்ட்டை செக்யூராக வச்சுக்கிறதுக்காக கொடுக்கணும். கண்ட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துடணும். இமெயில் அட்ரஸ் இருந்ததுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த கேப்சா என்ட்ரி அந்த இதை கொடுக்கணும். தென் லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். தென் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸும் பாலிசியும் அக்ரி பண்ணி அந்த இது செக் பாக்ஸ் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கணும். தென் வெரிஃபிகேஷன் பர்பஸ் நம்ம அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறாங்க. இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை வாய்ஸ் கால் வரும். நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் மெசேஜ் வேணுமா வாய்ஸ் கால் வேணுமான்னு. ஸோ அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிடுவோம். தென் வெரிஃபிகேஷன் கோடு வந்து நம்ம கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு வரும் கூகுள்லேருந்து. அந்த வந்த கோடை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஸோ கோட் கான் டைப் பண்ணியாச்சு. கண்டினியூ கொடுக்கணும். ஸோ இப்போ நமக்கு கிரியேட் ஆகிருக்கிற ப்ரொஃபைலை நம்ம செட் பண்ணணும்.
ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கூகுள் கான்டாக்ட்ஸ் டக்குன்னு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக ஆட் அ ஃபோட்டோவில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். தென் டைரெக்டாக வெப்கேமில் எடுக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுப்போம். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஹரிணி ராம்தேவ் 123@gmail.com சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். அங்கே இருக்கிற ப்ளஸ் ஹரிணி யூஸ் பண்ணி நம்ம கூகுள் ப்ளஸ் அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் மாதிரி இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம். தென் அந்த 9 டாட்டட் ஐகான்ஸ் எதுக்கு அப்படின்னா கூகுள் ப்ளஸோட வெரைட்டி ஆஃப் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிமெயில் ஒரு அக்கௌண்ட் வச்சு இவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது வந்து நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம கூகுள் ப்ளஸ் இதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அக்கௌண்ட் டைப், ப்ரைவசி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கெட் ஸ்டார்டட் கொடுப்போம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் காட்டும். நம்மளோட இமெயில் ஐடி, ரெக்கவரி மெயில் ஐடி இன்னொன்று கொடுத்துருந்தா அது காட்டும். ஃபோன் நம்பர் வேணும்னா இங்கே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ மெயில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கூகுளோட ஒன் ஆஃப் த ஆப்ஸ் தான் ஜிமெயில். இந்த ஒரு ஐடியை வச்சு நம்ம கூகுளோட எல்லா ஆப்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். மேப்ஸ், கூகுள் ப்ளஸ், ஜி டிரைவ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனால கூகுள்லேருந்து கிரீட்டிங்ஸ் மாதிரி வரும். நம்ம இமெயிலோட இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ப்ரைமரி அந்த மாதிரி பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்பாக்ஸ்க்கு இந்த டிவைஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் காட்டும். தென் மெயில் பார்த்தோம்னா இன்பாக்ஸ், சென்ட் மெயில் இதெல்லாம் நம்ம மெசேஜஸ் மாதிரி இருக்கும். சென்ட் மெயிலில் தான் நம்ம அனுப்பின எல்லா மெயிலும் இருக்கும். இனி யாருக்காவது நம்ம அனுப்பணும், மெயில் பண்ணணும்னு நினச்சோம்னா கம்போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கூகுள் ப்ளஸ் டீம் வந்து இங்கேருந்தே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அஃப்கோர்ஸ் அந்த 9 டாட்டட் கூகுள் டிரைவ், ஜிமெயில், கூகுள் ப்ளஸ், யூடியூப், மெனி மோர் இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ஒரு அக்கௌண்ட் வச்சு. தென் சைன் அவுட் பண்ணி வெளியே வந்துடலாம். ஒர்க்ஸ் முடிஞ்சுன்னா சைன் அவுட் பண்ணி வெளியே வந்துடலாம்.